அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். என் தந்தையை கொல்லும் திட்டமுடன் தமையனையும் நாட்டை விட்டே துரத்தி விட்டாயோ என்று பரதன் கைகேயியிடம் கேட்டார். பாடல் எண் 856. உடலின் தீக்காயத்தில் உப்புடனே மிளகிடல் போல் இடர் மிகவே மனத்துள்ளும் இட்டாய் தீ குளத்தினையே உடல் என்னுள் உயிர் எந்தை உயிரினையும் ஒழிக்கவென்றே திடநேச அண்ணனையும் தேசம் இது விளக்கினையோ. இதுவே 856வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். உடலின் தீக்காயத்தில் உப்புடனே மிளகிடல் போல் என்ற முதல் வரிக்கான விளக்கம். உடல் முழுவதும் தீக்காயத்தால் துன்புறக்கூடிய ஒருவன் கொண்ட உடலின் மேல், அந்த தீக்காயத்தின் மேல் உப்பையும் மிளகையும் இட்டு தடவி அந்த உடல் முழுவதும் கொண்ட தீக்காயத்தின் வலியினை, துன்பத்தினை மேலும் மேலும் அதிகப்படுத்துவதை போல் நான் என்னுடைய தந்தை இறந்ததாலும் தமையன் வனம் சென்ற துயராலும் பெரும் துன்பத்தை, தீக்காயம் உடல் முழுவதும் அடைந்திருக்கக்கூடிய ஒருவன் பெற்றிருக்கக்கூடிய துன்பத்தை நானும் அடைந்துள்ளேன். இந்த நிலையிலே அந்த தீக்காயத்தின் மேல் உப்பையும் மிளகையும் இடுவதை போலவே நாட்டை ஆளக்கூடிய பொறுப்பையும் நீயே ஏற்றுக்கொள்வாய் என்று என்னிடம் கூறுவது எனக்கு மேலும் மேலும் துன்ப வேதனையை கூட்டுகிறது. இடர் மிகவே மனத்துள்ளும் இட்டாய் தீ குளத்தினையே. அவ்வாறு என்னுடைய துன்பத்தை மேலும் மேலும் கூட்டுவதைப் போலவே என்னுடைய உள்ளத்தின் உள்ளேயும் தீ குளத்தையே இட்டு நிரப்பி வைப்பதைப் போல பெரும் துன்பத்தை எனக்கு நீ அளித்துள்ளாய். உடல் என்னுள் உயிர் எந்தை உயிரினையும் ஒழிக்கவென்றே. என்னுடைய உடலின் உள்ளே உயிராக நின்று என்னை இயக்கக்கூடிய என்னுடைய தந்தையின் உயிரையும் கூட ஒழித்து விடுவதற்காகவே திடநேச அண்ணனையும் தேசம் இது விளக்கினையோ. உறுதியான நேசம் என்கிற உறுதியான அன்பையே கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அண்ணனையும் கூட இந்த நாட்டை விட்டே நீ துரத்தி விட்டாயோ என்று பரதன் தன் தாயிடம் கேட்டான். இதுவே 856வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 857வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.